பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை மிகுந்த வேதனையில் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். சந்தோஷமே இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி தவறான முடிவெடுப்பதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். பொதுவாக இப்பேற்பட்ட விரக்தி, தவறான எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒருவேளை அது பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, தோல்வி, ஏமாற்றம், அவமானம், தனிமை உணர்வு, வியாதியினுடைய கொடூரம், இப்படி நாம் பல காரணங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் தீர்வு ஒன்றே ஒன்றுதான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதுவும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல, மிகுந்த சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு, ஆத்ம திருப்தியோடு என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர். யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பிதாவை நோக்கி நமக்காக இயேசு ஆண்டவர் என்ன ஜெபித்து கொண்டார் தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் நம்முடைய உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டிக் கொள்ளாமல், மாறாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் இயேசு ஆண்டவர் நமக்காக பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டார். கர்த்தர் உயிரை கொடுக்கிறவர், அவர் உயிரை எடுக்கிறவர் கிடையாது. நிறைய நேரங்களில் நாம் இதை புரிந்து கொள்ளாமல் மனம் உடைந்து போய் வேதனையில் அப்பா என் உயிரை எடுத்துக்குங்கப்பான்னு சொல்லி நாம் சமயத்தில் ஜெபிக்க கூட செய்கிறோம். எலியா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு முறை அவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுது மனம் உடைந்து போன தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் தான் சாக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என் உயிரை எடுத்துக்கங்கன்னு சொல்லி. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபித்தான். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஜெபம்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியே இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு? அடுத்து 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 பிரச்சனைகள், போராட்டம், தலை தூக்க முடியவில்லை, தாழ முடியவில்லை. எதற்காக நான் வாழணும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்குங்கன்னு சொல்லி நாம் வேண்டிக் கொள்கிறோம். நான் எதற்காக பயந்து பயந்து வாழ வேண்டும்? எனக்காக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என்னை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ என்னோடு கூட பழகவோ ஒருவரும் இல்லை. நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன் ஆண்டவரே. நான் எதற்காக வாழ வேண்டும் என்று நாம் மனமுடைந்து போகிறோம். எனக்கு வாழ வழி தெரியல, நான் சாக வேண்டும், சாக போகிறேன் என்று புலம்புகிறோம். பிரியமானவர்களே, எலியா செய்த இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கவே இல்லை. தான் சாக வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. மாறாக தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எலியாவை திடப்படுத்துகிறார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் அநேக வருஷங்கள் நீங்கள் ஜீவித்திருக்க வேண்டும். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. உங்கள் குடும்பத்திற்காக வாழ வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களையே சார்ந்து
உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் நிச்சயமாக வாழ வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தற்காலிகமானது என்பதை முதலாவது உணருங்கள். அது நிரந்தரமானது கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றுவார். நீங்கள் அவரை விசுவசிக்கும் போது அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத, அனுபவித்திராத மிகுந்த சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, காற்றையும் கடலையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே அடக்கினவர் உங்களுடைய பிரச்சனைகளையும் ஓய பண்ணுவார். ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு 8:24 வரையிலான வசனங்களிலே இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை கடிந்து கொள்கிறார். அப்படி என்ன சொல்லிட்டாங்க? இயேசு சாமி அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்போது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, படகு கவிழத்தக்கதான சூழ்நிலை. பயந்து போன சீடர்கள் தூங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதுதான் தாமதம். நாங்கள் சாக போகிறோம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. ஆம், நாம் எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? சூழ்நிலைகளை கண்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களின் உன்னதமான ஒரு பணிக்காக அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் சாக வேண்டிய தருணம் அது அல்ல. அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருந்தது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியல, அவர் காலம் தாழ்த்துறாரு, என் வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கல, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை, என்னை விடுவிக்கல. அதை நினைக்கும் போது அதுவே எனக்கு மிகுந்த மன வேதனை கொடுக்கிறது, மன உளைச்சலை கொடுக்கிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யல, நான் எதற்காக வாழ வேண்டும் என்று ஒருவேளை மனம் உடைந்திருக்கலாம். சீடர்கள் இதே தவறை தான் செய்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசு ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியல, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு சொல்லி அவரை தட்டி எழுப்பி, எழுந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, நாங்க சாக போறோம் என்று சொன்னார்கள். அதற்கு அவசியமே இல்லை. பிரியமானவர்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ஒன்றும் தூங்கிட்டு இல்லை. சங்கீதம் 121:4 சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் போகக்கூடிய பாதையை அவர் அறிந்திருக்கிறார். நீ வடிக்கின்ற கண்ணீரை அவர் பார்த்திருக்கிறார். நீ பட்ட அவமானம், உன்னுடைய தோல்வி, உன்னுடைய ஏமாற்றம், உன்னுடைய நெருக்கம், உன்னுடைய தாழ முடியாத துயரம், உன்னுடைய மன உளைச்சல் அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். நம்முடைய வார்த்தையின் வல்லமையினால எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார். உனக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா அலைகளையும் அமைதிப்படுத்துவார். தத்தளிக்கும் உன் படகு கரை சேரும். இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். ஆகவே கவலைப்படாதீர்கள் பெரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யலாம். இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த வேளையில் மிகுந்த மன உளைச்சலில் வாழ விரும்பாமல் சாக நினைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சாமி. முதலாவது இந்த தற்கொலை எண்ணங்களை எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே அவமானப்பட்டார்களோ,
எங்கே தூக்கி எறியப்பட்டார்களோ அங்க கனத்தை கொடுங்கப்பா. எந்த இடத்துல அவர்கள் வெட்கப்பட்டு போனார்களோ அவர்களுடைய தலை உயர்த்தப்படட்டும். எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. எங்க தோல்வியும் ஏமாற்றம் அடைந்தார்களோ அங்க கனத்தை கொடுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எனக்கு பிரியமானவர்கள் என்னை விட்டு போனார்கள், என்னை விட்டு பிரிந்து போனார்கள் அல்லது மரித்து போனார்கள், அவர்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று சொல்லி வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறவுகளை ஏற்படுத்துங்க. மிகுந்த ஆறுதலா அவர்கள் இந்த வேலையில சூழ்ந்து கொள்ளட்டுமா. எல்லாருடைய கண்ணீரையும் துடைங்க. எல்லா பயமும் நீங்கி போகட்டும். நீர் இப்போது அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறபடினாலே எந்த வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் வெறுத்தார்களோ, வாழ விரும்பாமல் இருந்தார்களோ, அந்த வாழ்க்கையை அவர்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.